2026 சட்டமன்ற தேர்தல்ல மாற்றம்னு இருக்கிறது ரெண்டே கட்சி. ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு தாவேகா. இதுல நாம் தமிழர் மக்களோட பிரச்சனைகளை கேட்டு மக்களோட களத்துல நின்று போராடி பல பிரச்சனைகளையும் வென்று கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி கூட்டுவோனும், தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றுவோனும், எப்படி அரசு வேலை கொடுப்போனும் தன்னோட ஆட்சி செயற்பாட்டு வரைவுல குறிப்பிடுறது மட்டும் இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் போற பொதுக்கூட்டம் எல்லாத்துலயும் அதை தெளிவா விளக்கிட்டு இருக்காரு. அதே பக்கம் தாவேகாவை பாத்தீங்கன்னா ஊழலை அழிக்க போறேன்னு ஊழல்வாதிகளோட சேர்ந்து களத்துல நின்னுகிட்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சியும் பத்தி பேசாம இலவசங்கள் கொடுக்கறத பத்தி பேசி மக்களோட ஆசைகளை தூண்டுறதுலயும் தான் இவ்வளவு ஊதியத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத பத்தி பேசுறதுலயும் குறிப்பா இருக்காரு. ஊழலை அழிக்க போறேன்னு சொன்ன இவங்க 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க சிந்திச்சு வாக்களிங்க.